அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பண்டிகையில் தீபாவளிலாம் நல்லா கொண்டாடிட்டீங்களா? உங்களை நேரில் பார்த்து குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் சொல்ல முடியல, மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம். சரியா? தாமதமான குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். அன்னைக்கு கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்நேரம் பள்ளியாக இருந்ததுன்னா நம்ம சிறப்பாக கொண்டாடியிருப்போம். சரியா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம் பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணத்தில் உங்களுக்கு 9ஆம் வகுப்புலேயே நடத்தியிருப்போம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. இது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. பகுதி எப்போவுமே சொல்லினுடைய முதல்ல வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டளை சொற்களாகவே வரும். இது உங்களுக்கு நிறைய முறை வகுப்பில் நான் நடத்தியிருக்கேன். பகுதி எப்போவுமே கட்டளை சொற்கள், அதாவது ஆர்டர் போடுற மாதிரி வரும். சொல்லினுடைய முதல்ல வரும். விகுதி பார்த்திங்கன்னா சொல்லினுடைய இறுதியில் வரும். விகுதி சொல்லினுடைய இறுதியில் வரும். இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இடைநிலை வரும். பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் இடைநிலை வரும். அப்போ சந்தி எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி இடைநிலை இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் நடுவில் சந்தி வரும். சரியா? அப்போது சாரியை எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வர்றதான் என்னது? சாரியை. சரி, இப்போ பகுபத உறுப்புகள் என்னென்னு தெரிஞ்சிட்டோம், எது எங்கே வருதுன்னு தெரிஞ்சிட்டோம். இதுக்கு முக்கியமாக 3 தேவை. இடைநிலைகள் தேவை. இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. இதுவும் நம்ம வகுப்பில் நடத்தியிருக்கோம். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். இறந்த கால இடைநிலைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. அதாவது முடிஞ்சு போச்சு. ஆங்கிலத்தில் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. நிகழ்காலம் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கிறு, கின்று, ஆனின்று. இந்த இடைநிலைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலை, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில். இப்பு, இவ்வு, இது ரெண்டும் எதிர்கால இடைநிலைகள். அப்போ இந்த 3 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா சொல்லினுடைய இறுதியில் ஆ வந்தால் பெயரச்ச விகுதின்னு சொல்லியிருக்கோம். ஊ, ஈலாம் வந்தால் வினையச்ச விகுதி. அதே போல் ஆண்பால் வினைமுற்று விகுதி சொல்லியிருப்போம். அன், ஆண் வந்தால் ஆண்பால், அல், ஆள் வந்தால் பெண்பால், அர், ஆர் வந்தால் பலர்பால் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம். சரியா? இன்னைக்கு நாம் பகுபத உறுப்பிலக்கணம் தான் பார்க்க போகிறோம். போகலாமா? பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பகுபத உறுப்புகளை உங்களுக்கு பொறித்த. அப்போது சொல்லினுடைய முதல்ல என்ன வரும்? பகுதி. ஒன்று பார்த்தீங்கன்னா கட்டளை சொற்களாக வரும். பொறி அப்படின்னு நீங்கள் எழுதணும். என்னன்னு எழுதணும்? பொறி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இத்து. அதுக்கடுத்து என்னது? இத்து. இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இந்த பொறியை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு பொறி அப்படிங்கிறத பிரிச்சிடுறோம். அடுத்து என்ன இருக்குது? இத்து எடுத்து எழுதிடுறோம். அதுக்கடுத்து என்னது? தா தான் இருக்குது. அந்த தா எப்படி வரும்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். இந்த தாவை எப்படி பிரிக்கணும்? இத்து கூட்டல் ஆ, இப்படி தான் பிரிக்கணும். எழுத்துக்கள் முதல்ல எப்படி பிறக்கிறதுங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பொறி சொல்லினுடைய முதல்ல வரும். பகுதி எப்போவுமே கட்டளை சொற்களாக வரும். அதுக்கடுத்து இத்து எடுத்து அப்படியே எழுதிட்டோம். அதுக்கடுத்து என்னது? தா தான். அந்த தா எப்படி பிறந்தது? இத்து கூட்டல் ஆ, இப்படி தான் பிறக்கும். அப்போது இது ஒவ்வொன்றா நாம் எடுத்து எழுதுவோம். பொறி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி. இத்து என்னது? சந்தி. பாருங்க, பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் வர்றதான் என்னன்னு சொன்னோம்? சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அதுக்கடுத்து இத்து, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே இத்து, இட்டு, இரு, இன்னெல்லாம் இறந்த கால இடைநிலை. அப்போ இந்த இத்து இல்லையா? இல்லை. மெய்யெழுத்துக்கள் 2 வந்ததுன்னா முதல்ல வர்றது சந்தி, அடுத்தது வர்றது என்னது? இடைநிலை. அப்போ இந்த இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இத்து, இட்டு, இரு, இன்னெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம்? இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. அதே போல் ஆ. ஆ வினைமுற்றா. இந்த தொடரை படித்து பாருங்கள். பொறித்த அப்படிங்கிறது முற்று பெற்றிருக்கா? இல்லை. எதை பொறிச்ச, யார் என்ன பண்ணாங்க அப்படின்ற முற்று பெறாமல் எச்சமாகவே இருக்குது. சரியா? அதனால் ஆ வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு முன்னாடியே. ஆ வந்தால் பெயரச்ச விகுதி. ஆ வந்தால் என்னது? பெயரச்ச விகுதி. ஊவும் ஈயும் வந்ததுன்னா என்னது? வினை எச்சம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பொறி பகுதி, இத்து சந்தி. இந்த இத்து இறந்த காலம். இதை படித்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நடந்து முடிந்து பொறித்த அப்படிங்கிற செயல் நடந்து முடிஞ்சிருச்சு.
இல்லையா? அதனால் பொரித்த கயல்விழி அப்படின்னு சொல்லுவோம். பூவை பொரித்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பொரித்த எச்சம். இப்படி வர்றது என்னது? இறந்த கால இடைநிலை. ஆ வந்தா பெயரச்ச விகுதி. இப்படி தான் பிரிக்கணும். பகுதி எப்பவுமே கட்டளை சொற்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள், உரைத்த. என்னது? உரைத்த. அப்போ இது எப்படி ஃபஸ்ட்டு பகுதி பிரிக்கணும்? கட்டளை சொல் ஆர்டர் பண்ணும். உரை எப்படி பிரிக்கணும்? உரை. அதே மாதிரி பிரிச்சிட்டோமா? அடுத்து என்ன இருக்குது? இத்து. அந்த இத்து எடுத்து அப்படியே எழுதுறோம். அதுக்கடுத்து என்ன இருக்குது? தா. இந்த தா எப்படி வந்தது? இத்து கூட்டல் ஆ தான் என்னவா வந்தது? தாவா வந்தது. சரியா? அதனால் இதை இப்படி பிரிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றா நாம் எடுத்து இப்படி தான் எழுதணும். நான் எப்படி எழுதியிருக்கணும் அப்படி தான் பகுபத உறுப்பிலக்கணம் எழுதணும். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் இதுதான். இதில் எந்த விதியும் மாறாது. உங்களுக்கு அடிப்படையே இங்கே தான். இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் கொடுப்பாங்க. சரியா? இது வந்து உங்களுக்கு 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின்லேயும் இருக்கும் இந்த பகுபத உறுப்பிலக்கணம். சரியா? உரை அப்படிங்கிறது என்னது? பகுதி. இந்த இத்து பாருங்க, இந்த இத் பார்த்தீங்கன்னா என்னது? 2 மெய்யெழுத்துக்கள் வருதா? அப்போ நான் முதல்ல வர்றது என்னன்னு சொல்லியிருக்கேன்? சந்தி. இத்து வந்து சந்தி. இந்த இத்து இதை நீங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சு போயிடும். உரைத்த அப்படிங்கிறது நடந்து முடிந்த போச்சு. அப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னெல்லாம் இறந்த கால இடைநிலைகள். சரியா? அதுக்கடுத்தது இதை பாருங்கள், உரைத்த படித்து பாருங்கள். முற்றே பெறலை எச்சம். அப்போ ஆ வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெயரச்ச விகுதி. இப்படி தான் பிரிக்கணும். உரை பகுதி, இத்து சந்தி, இன்னொரு இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. ஆ வந்தால் என்னது? பெயரச்ச விகுதி. சரியா? அதே போல் இது எல்லாமே ஒரே மாதிரியே வரும். பொழிந்த எல்லாமே இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில வார்த்தைகள் மாறி வரும். ஆனால் இப்படி தான் நாம் பிரிக்கணும். இப்போ பொழிந்த பாருங்கள், கட்டளை சொற்களை எப்படி பிரிக்கிறது? பொழி அப்படின்னா என்னது? பகுதி. இந்து. இந்த இந்து எப்படி எழுதுனா? இத்து இந்து. இந்த இத்து தான் இந்தாக மாறுச்சு. என்னது? இந்த இத்து தான் இந்தாக மாறுச்சு. விகாரம் அப்படின்னா மாறுதெல்லாம் படிச்சோம் இல்லையா? பகுபத உறுப்புல பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, விகாரம். விகாரம்னா ஒன்றும் இல்லை, இந்த இதுதான் இத்து இந்தானது விகாரம். இந்த இத்து தான் பொழித்த அப்படிங்கிறதா இந்த இடத்துல பொழிந்த அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. அப்போது இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போட்டுறணும். அதுக்கடுத்து என்ன வருது? வெறும் தா தான் இருக்குது. தா எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் லா தான் என்னது? தாவாக மாறும். சரியா? அப்போது இப்படி பிரிக்கணும். பொழி பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதணும். இந்த இத்து என்னது? இறந்த கால இடைநிலை. ஆ வந்திருக்கா? ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஆ வந்தால் என்ன இடைநிலை? பெயரச்ச விகுதி அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், கிளர்ந்த. அடுத்து என்னது? கிளர்ந்த. இதுவும் அதே மாதிரி தான். பொழிந்த எப்படியோ அப்படி தான். அப்போது இதை எப்படி பிரிக்கணும்? பகுதி. பகுதி எப்பவுமே எப்படி பிரிக்கணும்? கட்டளை சொற்கள். அப்போ என்ன பண்ணோம்? கிளர். பிரிச்சிட்டோமா? அதுக்கடுத்து என்னது? இந்தா. இந்த இந்து என்னவா மாறும்? இத்து. இந்த இத்து தான் இந்தாக மாறும். அதுக்கடுத்து என்ன? வெறும் தா தான் இருக்கு இல்லையா? இந்த தா. இத்து கூட்டலா தான் என்னவா மாறும்? தாவாக மாறும். சரியா? இப்படி நாம் பிரிக்கணும். இப்போது இதை நம்ம 1 by 1 எடுத்து எழுதணும். கிளர் பகுதி. கிளர் என்னது? பகுதி. இத்து சந்தின்னு எழுதி இந்தானது விகாரம் அப்படின்னு எழுதணும். இந்தானது விகாரம்னு எழுதணும். இந்த இத்து வந்தால் என்னது? இறந்த கால இடைநிலை. நீ படிக்கும்போதே தெரியும் இந்த செயல் நடந்துருச்சா நடந்து முடியலையா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த இத்து வந்தால் என்னது? இறந்த கால இடைநிலை. ஆ வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன்? பெயரச்ச விகுதி. சரியா? என்னது? பெயரச்ச விகுதி. அப்போ கிளர்ந்த எப்படி பிரிக்கணும்? கிளர் கூட்டல் இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போடணும். கூட்டல் இத்து கூட்டல் ஆ. அப்போ கிளர் வந்து என்னது? பகுதி. இத்து சந்தின்னு எழுதி இந்தானது விகாரம்னு எழுதுகிறோம். விகாரம்னா ஒன்றும் இல்லை, இந்த இத்து தான் இந்தாக மாறி இருக்கு. அதுக்கடுத்து இத்து இறந்த கால இடைநிலை. ஆ வந்தால் பெயரச்ச விகுதி. ஆ வந்தால் என்னது? பெயரச்ச விகுதி. சரியா? அடுத்து போகலாம். அடுத்து பாருங்க, மலைந்து. என்னது? மலைந்து. இதில் எப்படி பிரிக்கிறது? பகுதி வந்து கட்டளை சொற்களாக பிரிக்கணுமா? ஃபஸ்ட் எப்படி? மலை. அதாவது ஏதாவது ஒன்று பார்த்து அப்படியே நான் மலைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் இல்லையா? அது மாதிரி இது பொருள். அது செயலை குறிக்கிறது. மலை பகுதி எழுதிட்டோம். இந்து வந்தாவே என்ன போட்டுறணும்?
இத்து போட்டு ப்ராக்கெட்டில் இந்து போட்டுரும். அதுக்கடுத்து தூ மட்டும்தான் இருக்குது. இந்த தூ இத்து கூட்டல் ஊ தான் என்னவா மாறும்? தூவாக மாறும். இத்து கூட்டல் ஊ தான் தூவாக மாறும். சரியா? இப்போ பிரிச்சிட்டோம். மலை பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம். மலைந்து நடந்து முடிஞ்ச செயலா. இன்னொன்று இத்து வந்தாவே என்னது? இறந்த கால இடைநிலை. ஊ ஊ வந்து என்னன்னு பாருங்க, வினை எச்ச விகுதி. இது ஒரு செயல். நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன், நாம் செய்யக்கூடிய செயல் இது. அப்போ ஊ வந்தாவே என்னது? வினையச்ச விகுதி. அது இல்லாமல் இந்த சொல் முற்றே பெறல. மலைந்து எப்படி முற்று பெற்றது கண்டுபிடிக்கணும்? கடைசியாக அன் ஆன் அல் ஆள். இப்போ மலைந்தான், மலைந்தாள், மழைந்தனர் இப்படி வந்ததுன்னா அது வினை முற்று பெற்றுச்சுன்னு அர்த்தம். இப்படி மலைத்த, மலைந்து, மலைந்தி இப்படி வந்துச்சுன்னா அது எச்சம். சரியா? அதனால் இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? ஊவும் ஈயும் வந்தா வினையச்ச விகுதி. இது இப்படியே நம்ம பிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? இப்படியே நம்ம பிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது ஈஸி. இதை பார்த்து யாரும் பயந்துக்காதீங்க. இது நமக்கு எங்கே அடிப்படை? 10ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்புலேயே நம்ம நடத்தியிருப்போம். இது இங்கே என்ன படிக்கிறோமோ அதே தான் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலேயும். சரி, அது வந்து உங்களுக்கு அங்கே கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். கட்டாயம் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு இலக்கணம் தெரியல அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடாது. அதனால் இங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முதல்ல என்ன தெரியும் நமக்கு? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இடைநிலைகள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வினைமுற்று அன் ஆண் வந்தால் என்ன? சரி, ஆண் பாலா பெண் பாலா? அப்புறம் ஆர் வந்தால் என்ன? பலர்பால். ஆ வந்தால் என்ன? பெயரெச்சம். ஊ ஈ வந்தால் வினையச்சம். இப்படி நம்ம இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறது மிக நமக்கு எளிமையாக இருக்கும். சரியா? அதனால் இதை நான் நடத்தினதை ஒரு முறை எல்லாருமே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு பாடத்தில் இருக்கிறதான் கொடுத்துருக்கேன். மொத்தம் நமக்கு 11 தான் வரும். இந்த 11 நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வியை நாம் எளிமையாக எழுதிடலாம். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.